இனி சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் தொகுதி மறுவரையறைக்கான மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்து நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் மத்திய பாஜக அரசு இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ளது. இதில் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா, வருமான வரி மசோதா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 33லிருந்து 37ஆக உயர்த்தும் மசோதா, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாட்டு திருத்த மசோதாக்களை மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு குழந்தை பிறந்து அல்லது ஒருவர் இறந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாமதமாக செய்யப்படும் பதிவுகளுக்கு நீதித்துறை நடுவர் உத்தரவு தேவை என்ற சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றும் கருதப்படுகிறது. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வகை செய்யும் தேசிய அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதாவும் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த பட்ஜெட் கூட்டத்தில் தோல்வியடைந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற பாஜக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் நீட் தேர்வு முறைகேடுகள், அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நிதி மோசடி, பெட்ரோலில் எத்தனால் கலப்பு போன்ற விவகாரங்களை முன்னிறுத்தி குரல் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதனால் காரசார விவாதங்களால் நாடாளுமன்றத்தில் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு திமுக ஆதரவளிக்க உள்ளதாக பரவிய தகவலுக்கு அக்கட்சியின் எம்பி திருச்சி சிவா மறுப்பு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக டெல்லியில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. There are various demands by various political parties for discussion. We have said that let Parliament function smoothly. Exactly what are the issues to be discussed? That has to be decided in the Business Advisory Committee. இதனையடுத்து பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா 543 எம்பிக்கள் என்ற எண்ணிக்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார். As regard to the women's reservation bill, DMK is for it always. And with regard to delimitation bill, the government has not come out with any clarity. Anything that is being done which will affect the southern states, DMK will never accept. மேகதாது, நீட், கச்சத்தீவு குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக அதிமுக எம்பி தம்பிதுரை தெரிவித்தார். The main issue here is regarding the Meghalaya construction of the dam in the Kaveri. Therefore, this interstate river issue, therefore, this parliament has taken that recognition as a special discussion has to take place that we can sort out this problem. முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் பிளவை ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்து பின்னர் பங்கேற்றனர். 23வது FIFA உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் மைதானத்தில் நடந்த இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் களமிறங்கின. ஆட்டம் தொடங்கிய முதல் வினாடியிலிருந்து பந்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஸ்பெயின் அடுத்தடுத்த ஷாட்டுகளை பறக்கவிட்டது. ஆனால் அர்ஜென்டினாவின் நட்சத்திர கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் அனைத்து கோல் முயற்சிகளையும் மிக சாதுரியமாக தடுத்து நிறுத்தி ஆட்டத்தின் 90 நிமிடங்கள் வரை கோல் எதுவுமின்றி சமனில் வைத்திருந்தார். அர்ஜென்டினா வீரர் என்சோ பெர்னாண்டஸ் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டதால் அர்ஜென்டினா அணி 10 வீரர்களோடு விளையாட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. ஆட்டம் கூடுதல் நேரத்திற்கு சென்றபோது ஸ்பெயின் வீரர் ஃபெரான் டாரஸ் வரலாற்று சிறப்புமிக்க கோலை அடித்தார். இதனால் 1-0 என்ற கோல் கணக்கில் வென்ற ஸ்பெயின் அணி 16 ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் பட்டத்தை தட்டி தூக்கியது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் FIFA தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவுடன் இணைந்து உலகக்கோப்பையையும் பதக்கங்களையும் வழங்கினார். அதன்படி நடப்பு தொடரில் அதிக கோல் அடித்து பிரான்ஸ் வீரர் எம்பாபே கோல்டன் பூட் விருதை தக்க வைத்தார். சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயின் அணியின் கேப்டன் ராட்ரிகோ ஹெர்னாண்டஸுக்கு தங்கப்பந்து பரிசளிக்கப்பட்ட நிலையில் தங்க குளோவை தட்டி தூக்கினார் ஸ்பெயின் கோல்கீப்பர் உனாய் சைமன். மின்சாரத்துறையின் சில பிரிவுகளில் தொடர்ந்து நடைபெற்று வரும் அசாதாரணமான பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள தலைமை மின் பொறியாளர்கள் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் வருவாய் அதிகரிப்பு நடவடிக்கைகள் மற்றும் மதிப்பீட்டில் முரண்பாடுகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பில்லிங் குறைபாடுகள் குறித்து தெரியவந்ததாக கூறியுள்ளனர். மேலும் மீட்டர், பில்லிங் செயல்முறை மற்றும் மீட்டர் கணக்கீட்டில் ஏற்பட்ட குறைபாடுகளால் வீட்டு மின் நுகர்வோருக்கு தவறான மற்றும் அதிகப்படியான மின் கட்டணங்கள் விதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலை மின்வாரியம் வெளியிட்டுள்ளது. மேலும் மின்வாரிய அதிகாரிகளால் அசஸ்மெண்ட் எனும் அடிப்படை கள ஆய்வு முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மின் விநியோக வட்டாரத்தில் ஆய்வுகள் சரிவர நடக்கவில்லை என்றும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழுதடைந்த மீட்டரின் மின் அளவீடுகளில் இருந்த பிரச்சனை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்படாமல் பிரிவு அலுவலகத்திற்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு குறைபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கள ஆய்வு அதிகாரிகள் தங்கள் கடமைகளை முறையாக செய்திருந்தால் இதுபோன்ற பிரச்சனைகள் ஆரம்ப நிலையிலேயே தவிர்க்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். கடமையில் அலட்சியம் காட்டும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது தேவையானால் ஒழுங்கு நடவடிக்கை உட்பட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் நேற்று மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை நகரம், காஞ்சிரங்கால், வாணியங்குடி, ரோஸ் நகர், காலவாசல், காமராஜர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. தருமபுரியில் லக்கியம்பட்டி, செந்தில் நகர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதியமான் கோட்டை என்று பல பகுதிகளில் மழை பெய்து வெப்பத்தை தணித்தது. இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு, திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம், கலவை உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு லேசான மழை பெய்தது. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் ஆசிரியர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் 8 பேரிடம் விசாரணை நடத்திய சிபிசிஐடி அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான தண்டாயுதபாணி சுவாமி மடத்தின் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக தனிநபர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கை பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி காவல்துறை புகாரில் சிக்கிய சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், விழுப்புரத்தைச் சேர்ந்த முருகதாஸ், வெள்ளதுரை, சேதுபதி ஆகியோருக்கு தொடர்புடைய வீடுகளில் சோதனை நடத்தினர். அதன்படி திண்டுக்கல், பழனி, திருப்பூர், விழுப்புரம், நெல்லை ஆகிய இடங்களில் சோதனை நடைபெற்றது. விழுப்புரம் சாலமேடு பகுதியில் வசித்து வரும் அரசு பள்ளி ஆசிரியர் முருகதாஸ் வீட்டில் நடந்த சோதனையில் 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரது வீட்டை பூட்டி சீல் வைத்தனர். பழனியில் மடம் நடத்தி வரும் முருகதாஸ் கோவில் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து முறைகேடாக விற்பனை செய்தது விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தொடர்ந்து முருகதாஸ் நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த மேடை அலங்கார தொழிலாளி சண்முகசுந்தரம், குமரகுரு, சிவக்குமார், பழனியைச் சேர்ந்த 2 என மொத்தம் 8 பேரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது துருவி கேள்விகளை எழுப்பிய அதிகாரிகள் அவர்கள் தெரிவித்த பதில்களை ஆவணப்படுத்தி வீடியோவாக பதிவு செய்தனர். மதுரை மேலூர் சமணப்படுக்கை மற்றும் கீழடியில் அகழாய்வு பணிகளை தொல்லியல் துறை அமைச்சர் ராஜ்மோகன் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட மேலூர் அருகே மாங்குளம் மீனாட்சிபுரம் கிராமத்திற்கு சென்ற அமைச்சர் ராஜ்மோகன் அங்கு சமணப்படுக்கை அமைந்திருக்கூடிய மலை மீது ஏறிச் சென்றார். மலை மேல் உள்ள சமணப்படுக்கைகளில் பொறிக்கப்பட்டுள்ள தமிழ் எழுத்துக்கள் மற்றும் பிராமி கல்வெட்டுகளை ஆய்வு செய்தார். சமணப்படுக்கைகள் குறித்த வரலாறுகளை தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து கீழடிக்கு சென்று 11ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை அமைச்சர் ராஜ்மோகன் பார்வையிட்டார். செங்கல் கட்டுமான இடத்தில் கீழே இறங்கி சென்று பார்வையிட்டார். அப்போது செங்கல் கட்டுமானம் குறித்து தொல்லியல் துறை ஆய்வாளர் ரமேஷ் அமைச்சர் ராஜ்மோகனிடம் எடுத்துரைத்தார். தொல்லியல் துறை, கலைத்துறை, பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, செய்தி விளம்பரத்துறை, எந்த துறையாக இருந்தாலும் இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் செய்த பணிகளை ஒருபோதும் நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. அதற்கு மாறாக அதிலிருந்த குற்றம் குறைகளை களைந்து அதை இன்னும் மேம்படுத்துவதற்கான பணிகள் தான் நாம் செய்வோம். இதுவரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் போன ஆட்சியாளர் செய்ததை தொடர மாட்டாங்க. அதுல ஒரு பழிவாங்கும் அரசியல் இருக்கும். அப்படி ஒரு ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் எடுக்கக்கூடிய போக்கு நம்ம கிட்ட கிடையாது. இன்னும் அகரத்துல, கொந்தகையில, அடுத்தடுத்து பக்கத்துல எல்லாம் நாங்க முறைப்படி பர்மிஷன்லாம் அதை கண்டினியூ பண்ணி அகழாய்வு பணிகள் தொடர்கிறது. தொல்லியல் துறையில் இதுவரை இல்லாத, வரலாறு காணாத மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்காக நம்முடைய அரசு தொடர்ந்து வேலை செய்யும். பிறகு நெல்லையில் உள்ள பொருணை அருங்காட்சியகத்தையும் அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வு செய்தார். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அமோனியா வாயு கசிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பகுதியில் தனியார் ஐஸ் தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு திடீரென சிறிய அளவிலான அமோனியா வாயு கசிந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த ராயபுரம் தீயணைப்பு வீரர்கள் வாயு கசிவை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர். அமோனியா வாயு அப்பகுதி முழுவதும் பரவியதால் முகக்கவசம் இல்லாமல் சாலைகளில் செல்ல முடியாத சூழல் நிலவியது. கடுமையான துர்நாற்றமும் வீசியதால் மீனவர்கள் கடுமையாக அவதியடைந்தனர். விபத்து நடந்த இடத்தில் தடுப்புகள் அமைத்த காவல்துறையினர் அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் யாரையும் அனுமதிக்காமல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். ஏற்கனவே பெரியபாளையம் அருகே உணவுப் பொருள் ஏற்றுமதி தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த விபத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டீ கடையில் பெண் ஊழியர்களிடம் இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இது.
வள்ளுவர்கோட்டம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் டீ கடையில் 2 இளம்பெண்கள் பணியில் இருந்தனர். மாலை 3:30 மணியளவில் மதுபோதையில் இருந்த 2 இளைஞர்கள் டீ கடைக்கு வந்து எக் சமோசா கேட்டுள்ளனர். அதற்கு தற்போது வெஜ் சமோசா மட்டுமே உள்ளது என்று அந்த பெண் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மதுபோதையில் இருந்த இளைஞர்களில் ஒருவர் எந்த காரணமும் இன்றி ஆபாச வார்த்தைகளால் அந்த பெண்ணை திட்டியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவமதிக்கும் வகையில் பேசியதால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணும் எதிர்த்து பேசினார். இதனால் மேலும் ஆவேசமடைந்த அந்த இளைஞர் கடையில் இருந்த பாட்டிலை எடுத்து பெண்ணை நோக்கி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த பொதுமக்கள் பீகார் இளைஞரை மடக்கி பிடித்தனர். சிங்கப்பெண் படைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் துரிதமாக செயல்பட்டு தப்பியோடிய கோடம்பாக்கம் டீக்கடை ஊழியரையும் பிடித்தனர். அவர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். தொகுதி மறுவரையறை மசோதா விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு திமுக சென்றுவிடும் என்று தான் நினைக்கவில்லை என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தாவேக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறப் போவது இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த சண்முகம், அமைச்சரவையில் இருப்பதால் விசிக வேண்டுமென்றால் தாவேக கூட்டணிக்கு செல்லலாம் என்றார். தாவேக தலைமையில் ஏற்கனவே அவங்க கூட்டணி எதுவும் கிடையாது. அதனால அவங்க ஒரு புதிய கூட்டணி அமைக்கிறார்கள் என்றால் அதில் சேரணுமா இல்லையானா அதில் சேர்றது இல்லை என்பதுதான் எங்களுடைய முடிவு என்பதுதான் நான் வெளிப்படுத்தியிருக்கேன். இப்போ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகவும் 3 பேரும் ஒன்றாக இணைந்து எல்லா முடிவுகளையும் எடுப்போம் என்ற கருத்தை திருமாவளவன் சொல்லிட்டு இருந்தார். அவர் ஒருவேளை கூட்டணி அமைக்கப்பட்டால் அதில் விசிக இடம்பெறும் என்ற கருத்து சொல்றார். இல்லை அவங்க அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்காங்க. அதனால அவங்க அந்த அணியினுடைய ஒரு அங்கம் தான். தொடர்ந்து பேசிய அவர், பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் திமுக தொகுதி மறுவரையறை மசோதா விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிற்கு சென்றுவிடும் என்று நினைக்கவில்லை என்று கூறினார். திமுக உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகள் கடந்த காலத்தில் இதிலே உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து செயல்பட்டிருக்கிறார்கள். அதே நிலை தொடர வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய விருப்பம். அநேகமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திசையில் தான் செல்லும் என்றுதான் இப்போதும் நாங்கள் நம்புகிறோம். தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக தேவைப்பட்டால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசுவதில் தயக்கமில்லை என்றும் சண்முகம் தெரிவித்தார். அடிமைகளை உருவாக்காமல் சிறந்தவர்களை உருவாக்குவதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர், தற்போதைய கல்வி முறையில் மனப்பாடம் செய்வதை தவிர வேறு எதுவும் இல்லை என்றும் ஞாபக சக்தியை சோதிக்கும் தேர்வுதான் தற்போது நடைபெறுகிறது என்றும் கூறினார். கல்வியில் காலனித்துவ சிந்தனையை ஒழிக்க புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்றும் பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் கூறினார். Our education system will not develop servants, will not develop slaves. We wanted to have masters in education and in every field of our life. That was the aim of our new education policy 2020. இந்தியாவுக்கென கல்வி முறை இருக்கும்போது அதை புறக்கணித்து எதற்காக பிற நாட்டவரின் கல்வி முறையை பின்பற்ற வேண்டும் என ஆளுநர் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்தியாவின் பாரம்பரிய கல்வி முறையையும் தொழில்நுட்பத்தையும் இணைத்து வழங்குவதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பல துறைகளில் லஞ்சம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தாவேக அரசுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பாராட்டு தெரிவித்துள்ளார். காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை நாகமலை புதுக்கோட்டை SVN கல்லூரியில் நடைபெற்ற லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய ப. சிதம்பரம், அனைத்து துறைகளிலும் ஊழலை ஒழிக்க முதலமைச்சர் முயற்சிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பத்திரப்பதிவு அலுவலகத்திலே லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்காக பாராட்டுக்கள். ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர்களில் லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய பாராட்டுக்கள். காமராஜருடைய 9 ஆண்டுகால ஆட்சி எப்படி நடந்ததோ அதை போல முதலமைச்சர் விஜயுடைய ஆட்சியும் 1 மாத காலத்திலே லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர், முதலமைச்சர் விஜய் நேர்மையான ஆட்சியை வழங்குவதாக கூறினார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் கல்வி, விவசாயம் மற்றும் நேர்மையான ஆட்சிக்காக பெயர் போனவர். அந்த மாடலை யார் மேலே கொடுக்க முடியல. அதே மாடலுக்கான ஒரு துவக்கத்தை இப்ப தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற திரு விஜயனுடைய அரசு தொடங்கியிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் 2500 மாணவர்கள் இணைந்து காமராஜர் உருவத்தில் நின்று அசத்தினர். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றக்கூடிய கோரிக்கையை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது.
நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வலியுறுத்தி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் லடாக்கை சேர்ந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் கடந்த 20 நாட்களாக தொடர் உண்ணாவிரதம் இருந்து வந்த நிலையில் அவருடைய உடல்நிலை பலவீனமடைந்ததை அடுத்து காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக சப்தர்ஜங் மருத்துவமனையில் வெள்ளிக்கிழமை காலை அனுமதித்தனர். இந்நிலையில் தான் சட்டவிரோதமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள வாங்சுக் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் கரப்பான் பூச்சி கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே தலைமையில் நாடாளுமன்றத்தை நோக்கி இன்று நடைபெறவுள்ள பேரணி இந்தியாவின் 2வது சுதந்திர போராட்டம் என்றும் வர்ணித்துள்ளார். பேரணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே தனியார் மருத்துவமனைக்கு வாங்சுக்கை மாற்ற வேண்டும் என்று கூறி மனைவி கீதாஞ்சலி அங்மோ தாக்கல் செய்த மனுவை விசாரித்த டெல்லி நீதிமன்றம் வாங்சுக் ஒப்புதலுடனேயே அவருக்கு மருத்துவமனையில் உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் 24 மணி நேரமும் குடும்பத்தினர் சந்திக்கக்கூடிய நிலை உள்ளதாலும் கோரிக்கையை நிராகரித்தார். ஜம்மு காஷ்மீரின் சலால் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் சீரிப்பாயும் காட்சிகளே இவை. அதிக அளவு தண்ணீர் திறக்கப்படுவதால் செனாப் நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதேபோன்று ரஜோரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோரம் இருந்த சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டன. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கிய 11 பேரை இந்திய ராணுவத்தினர் கயிறு கட்டி மீட்டனர். ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூரில் வெள்ளத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் உயிரை பணயம் வைத்து மக்கள் ஆற்றை கடந்து சென்றனர். ஜம்மு காஷ்மீரில் வெள்ளத்தில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.